வணக்கம், வணக்கம். அனைவருக்கும் இனிய வணக்கம். பொதுவா நம்ம வெளிய கிளம்பும்போதும், ஒரு ஆஃபீஸுக்கோ, ஊருக்கோ வெளிய வீட்ட விட்டு கிளம்பும்போதும் சொல்லக்கூடிய வாக்கியம் என்னன்னா, "பார்த்து போங்க, பார்த்து போ, கவனமா போ, மெதுவா போ, பொறுப்பா போ, கேர்ஃபுல்லா போன்னு" சொல்லுவாங்க. இது நம்ம எல்லாருமே நமக்கு சொல்லுவாங்க. நம்மளும் பிறருக்கு சொல்வோம். சரிங்களா? இது ஏன் சொல்ல வரேன் அப்டின்னா, நான் இந்த 2 நாளுக்கு முன்னாடி நான் வந்து சந்திச்ச ஒரு விஷயத்த உங்கட்ட வந்து பகிர்ந்துக்கிறேன். என்ன அப்டின்னா, 2 பேருந்துகள் சென்று கொண்டிருக்கு. அதுல வந்து ஒரு பேருந்துல வந்து ரொம்ப ரஷ்ஷான டைமு, டிராஃபிக் ஜாமு. மக்கள் அதிகமா வந்து செல்லக்கூடிய ஒரு ஒரு நெருக்கடியான ஏரியால வந்து பஸ்ஸு ஜன்னல் வழியா ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் பாட்டில் ரூ. 10 பாட்டில் வந்து போடுறாங்க. யாருன்னு தெரியல. போடுறாங்க. அது போட்ட ஒரு சில நொடிகளே வந்து என்னுடைய பைக் ஃப்ரண்ட் வீல் பக்கத்துல வந்து விழுது. கொஞ்சன்னா நான் கீழ விழுந்திருப்பேன். நிலை தடுமாறி கீழ விழுந்திருப்பேன். எனக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட நேர்ந்திருக்கும். நான் அத வந்து கொஞ்சம் சுதாரிச்சு கவனிச்சனால, கொஞ்சம் நவுண்டு வந்துட்டேன். அதே மாரி அதுக்கு அடுத்த நாள் வந்து ஒரு 4 மணிக்கு இருக்கும். மாலை 4 மணி இருக்கும். ஜன்னல் வழியா சாப்பிட்டுட்டு ஒரு பிஸ்கட் பாக்கெட்டு, ஒரு நியூஸ் பேப்பர தூக்கி போடுறாங்க. அதுவும் என் பக்கத்துல வந்து விழுற மாரி நான் வந்து கவனிச்சுட்டேன். நெறைய பேருக்கு இது நடந்து தான் இருக்கு. அப்போ வந்து நம்ம வந்து ஏன் அந்த விஷயத்த பண்ணணும்? நம்ம ஒரு விஷயத்த பண்ணும்போது, அது அடுத்தவங்களுக்கு வந்து விளைவு வந்து ஏற்படுத்துமா? பாதிப்பு ஏற்படுத்துமான்னு ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம்? நல்லாவே தெரியும். நம்ம போறது ரஷ்ஷான டைமு, பிஸியான டைமு, டிராஃபிக் ஜாம் இருக்கிற ஏரியா, மக்கள் நடமாட்டம் அதிகமா இருக்கிற இடம். அப்ப நம்ம பிஸ்கட் பாக்கெட்டையோ, வேஸ்ட்டு பாக்கெட்டையோ அ டு நம்ம டூ அ கூல் ட்ரிங்க்ஸ் பாட்டில்ல போட்டோம்னா, வெளிய போட்டா அடுத்தவங்களுக்கு என்னதான் தெரிய வேணாமாங்க? அந்த அளவுக்கா நமக்கு வந்து கவனம் இல்லாம இருக்கும். நமக்கு என்ன வலி, வேதனை இருக்குமோ, அது ஏற்பட்டா எவ்வளோ வலிக்குமோ, அதே தானே அவங்களுக்கும் இருக்கும்னு நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்க பண்ற சின்ன சின்ன விஷயங்கள் கவனக்குறைவா இருக்கனால, அது பெரிய பெரிய பாதிப்ப அடுத்தவங்களுக்கு ஏற்படுத்துதுன்னா, நம்ம ஏன் பண்ணணும்? நீங்க அத யோசிச்சுட்டீங்கன்னா பண்ண மாட்டீங்க. அத பத்தி விழிப்புணர்வு இல்ல. எனவே நான் என்ன சொல்றேன்னா, தயவுசெய்து சொல்றேன், இன்னும் வருங்காலங்கள்ல நீங்க டிராவல் பண்ணும்போது, யாரா இருந்தாலும் நீங்களோ, சின்ன பிள்ளைங்களோ, பெரியவங்களோ, கூட பயணம் செய்ற பயனாளிகளோ யாரா இருந்தாலுமே, நீங்க சொல்லுங்க. சொல்லி புரிய வைங்க. நீங்க ஜன்னல் வழியா அப்படி நீங்க போடணும்னு நெனச்சீங்கன்னா, அது போட வேண்டிய சூழ்நிலை காரணமா நீங்க வந்து அவுட்டர்ல வெளி இடத்துல போம்போது, அங்க ஆள் நடமாட்டம் இருக்க மாட்டாங்க. அங்க வந்து எந்த விதமான பாதிப்பு ஏற்படாது. நீங்க போடலாம். நீங்க வந்து ரொம்ப ரஷ்ஷான டைம்ல போட்டா, எப்படி அவங்க மக்கள் வந்து பாதிக்கப்படுவாங்களா இல்லையா? அதனால வந்து கொஞ்சம் யோசிங்க. "உன்னை போல் பிறரையும் நேசி, பேசு முன் கொஞ்சம் யோசி" அப்படிங்கிற வாக்கியத்த அடிக்கடி சொல்ற காரணம் வந்து, நம்மள மாரி அடுத்தவங்களும் நேசிக்கணும் அப்படிங்கிறத சொல்றேன். நீங்க வந்து அத புரிஞ்சு நடந்துக்கங்க. தயவுசெய்து இத ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களா? அன்பரக்கன்.